தேவேஷன் எல்லாம் பார்த்துட்டு அப்படி வெளியில எப்படி வந்துட்டு இருக்கோம்னா இந்த பக்த ஜனங்கள் வந்து நிக்கிறாங்க. அப்ப எனக்கு ஒரு அதிசயம் என்ன இருந்தது, வர்கீஸ் ஆயிட்டு அவ்வளவு மட்டும்தான். பட் இஸ் born from in our பாரதா. அவன் பிறந்து நம்ம பாரத தேசத்துல, அந்த பாரத தேசத்துல கலாச்சாரம் அந்த ஜீன்ல இருக்குமா இல்லையா சொல்லுங்க. பின்ன எப்படி அது ஆள மாறாது, வேறுபட்டுதான். அப்ப நம்ம சார்பாக அங்க வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் சகோதர சகோதரிகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையிலே உங்களுக்கு நேரம் தான் கம்மியா கொடுத்துட்டோம். நிறைய நேரம் உங்கள்ட்ட நிறைய, அதாவது நீங்க கருத்து சொல்லல, ஏதோ ஒரு கதையை சொல்லல, அந்த ஆன்ம ரீதியா இந்த மக்களுக்கு அருள் மழை பெய்ய மாதிரி. இந்த அமிர்தானந்த மை அம்மா வந்து அன்னைக்கு ஒரு மீட்டிங்ல பார்த்தேன். அது அப்படி பேசிட்டு இருக்கும் போதே அந்த பிரபஞ்சத்தோட அப்படி லயிச்சு அப்படியே இந்த பூமியில அப்படியே இந்த வெள்ளை பூக்கள் விழுது அப்படின்னு சொல்றாங்க. அதை லயிச்சு சொல்றாங்க, அமைதி சந்தோஷம் எல்லாம் பெருகுதுன்னு. அந்த மாதிரி ஒரு ஒரு உணர்வு பூர்வமாக எதுக்கு இவங்களை எல்லாம் நமக்கு இறைவன் கொடுத்திருக்காருன்னா, நமக்கு வேலை இருக்கு. இந்த பக்கத்துல அண்ணா இந்த இதுல எல்லாம் வாழைத்தோட்டத்துல வேலை செய்யறாங்க, விவசாயம் செய்யறாங்க, வண்டி ஓட்டுறாங்க. நம்ம அதெல்லாம் செய்தாதான் இந்த உலகத்தை நடத்த முடியும். அதே நேரத்துல இறைவனுடைய பணம் பெருகட்டும் பணம் பெருகட்டும் பெருகட்டும் சொல்லுங்க, பெருகிடும், மாற்றமே இல்லை. அதே மாதிரி நல்லது நடக்கட்டும் நடக்க நினைக்க, நம்ம இந்த தேவையில்லாத நினைக்க மாதிரிதான் என்ன சொல்லி இறைவன் யூனிவர்ஸ் இந்த மேல இருந்து அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, உங்களை அனுகிரகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப நம்ம தான் அதை வேண்டாத்த எல்லாம் கூப்பிட்டு கேட்டுக்கிறோம். காரணம் என்னன்னா, நான் எங்க போனாலும் எல்லா இடத்துலயும் ஏதாவது ஒரு வெற்றி வச்சு நான் முன்னாடி போய் சாமி கும்பிட்டுருவோம். அன்னைக்கு ஐயோ இந்த காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போயிருக்கோம், 3 லட்சம் பேர் கியூல நிக்கிறா. அப்ப என் கூட வந்த ஆளு இல்ல, சாமி எப்படி பரவாயில்ல ஈஸ்வரன் கூப்பிடுவாருன்னு பார்த்த உடனே இந்த சைட்ல ஏறி போங்கன்னு உள்ள போன நேரம் போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வெளியில வரணும்னு ஒரு ஆள் சொல்றாரு. மகாராஜ் கைசே கயா, जल्दी वापस आया, दर्शन किया महाराज? हाँ मैं दर्शन किया, बहुत बढ़िया से. அவர் என்கிட்ட கேட்கற, இப்பதான் நீங்க உள்ள போனீங்க சாமி கும்பிட்டீங்களா? நல்லா நல்ல மாரி சாமி அப்பதான் உன்ன மகாத்மா ஹே. அப்ப நம்ம மனசுல அந்த ஈஸ்வரன் நம்ம கொடுப்பாருன்னு அவரு தேடி பிடிச்சு உள்ள கொண்டு போய் காட்டிட்டு வந்துட்டாரு. 2 தடவை போய் பார்த்துட்டு வந்து. அப்ப அந்த மனசுல அது இருந்தா எல்லாமே சாத்தியமே. எனக்கு வீடு விட்டு இறங்கினேன், அப்பா அம்மா எல்லாம் விட்டுட்டு வீடை விட்டு வெளியில இறங்கி இது 26வது வருஷம். இந்த 26 வருஷத்துக்கு இடையில எனக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லை, அன்புக்கு பஞ்சம் இல்லை, வஸ்திரத்துக்கு பஞ்சம் இல்லை. இதுக்கு மேல என்ன வேணும்? இதெல்லாம் இறைவன் கொடுக்குறான். நான் வேலைக்கு போகல, டைமுக்கு காலையில இருந்துச்சோன்னு வேலைக்கு போகல. யாருக்கும் நான் நல்ல வார்த்தை மட்டும் சொல்லி கொடுப்பேன். டெய்லி ஒரு 8-9 மணி நேரம் வேலை பார்ப்பேன். அப்படின்னா கிளாஸ் எடுக்கிறேன், ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்கிறேன், போன்ல கிளாஸ் எடுக்கிறேன், போன இடத்துல பேசுறேன், நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்குறேன். இந்த வேஷ்டி கூட நான் உங்கள்கிட்ட பொய் சொல்ல உண்மையா சொல்ல, இது ரொம்ப விலை ஜாஸ்தி. ஆனா பக்தர் வாங்கி கொடுக்குறான். காரணம் இந்த வேஷ்டி வந்து சங்கரமோட வேஷ்டி, ஒரு வேஷ்டிக்கு 9,000 ரூபாய் வாங்கி கொடுக்குறாங்க, நான் உடுத்திக்கிறேன். அப்ப இதெல்லாம் பகவான் எனக்கு அனுகிரகம் பண்றாரா இல்லையா? அப்ப உங்களுக்கு மட்டும் பண்ண மாட்டான்னு அவர் சொல்லலையே. அப்போ உங்களுக்கும் அது கிடைக்கும். இன்னையில இருந்து இந்த சிந்தனையில போங்க. இன்னைக்கு சாயங்காலமே நீங்க சொல்லுவாங்க, புத்தாத்மானந்த சுவாமி சொன்னது நடந்திருக்கும். வசிக்குதே நேரம் ஒண்ணும் இல்ல, அந்த ஒரு மாற்றம் தான். யாருமே நீங்க பேசல, சொல்லல, பக்கத்துல இருங்க கூட பேசல. நான் சொன்ன உடனே 2 விஷயம் நல்லா இருக்கு. இனிமே கோயிலுக்கு போனா நீங்க பேச மாட்டீங்க, என்ன ஞாபகம் இருக்கு. ஆனா வந்து இறைவன் வந்து அபயகஸ்தத்துல இருக்கா தெரியுமா? ஐயா நீங்க உட்காருங்க. அபயகஸ்தத்துல இருக்கா தெரியுமா? அதான் கோயில போய் நம்ம தேவையில்லாம பேசிடக்கூடாதுன்னு சொல்றது. நம்ம என்ன பேசினாலும் ததாஸ்து. நீங்க போய் சொல்ல பண்ணி உங்களை எல்லாம் ஆசீர்வதிச்சு என்னோட உரையை இங்க நிறுத்துகிறேன். நீங்க இன்னைக்கு இருக்க முடியுமா? அந்த நேரத்துல நேத்தைக்கு இந்த நேரம் இதே மாதிரி சூழ்நிலை இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் பாருங்க. எப்படி இருக்கு, வானமும் சேர்ந்து பூமியும் சேர்ந்து எல்லாம் அண்ட சராசரம் நமக்கு உதவி செய்யிட்டு இருக்கு. இதுக்கு இப்படி ஒண்ணு நடக்க நினைச்சிட்டு புதிய உலகம் ஒரு அமைப்பை நாங்க தொடங்கி நடக்கும் நம்பிட்டு இருக்கோம். நீங்கள வந்துட்டீங்க, எல்லாரையும் பார்த்துட்டு எங்களை ஐயா தாப்பாஜி வந்துட்டாங்க. இதுல மணிமுகடம் போல இதுல ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. இந்த அன்னதானம், பசிப்படி மாத்தக்கூடிய அந்த ஒரு பெரிய பணியை 11:30 மணிக்கு தொடக்கி வைக்கணும்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. எங்களுடைய அருமையான உயர் திரு பி பலவேசமுத்து MA LLB வழக்கறிஞர், பூதப்பாண்டி வழக்கறிஞர் சங்க முன்னாள் தலைவர், மீண்டும் தலைவராக வரக்கூடியவர். அப்புறம் திரு பி பழனி கணபதி BA LLB வழக்கறிஞர், மதுரை உயர் நீதிமன்றம். அவர்களுக்கும் ஐயா மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விழாக்குழு சார்பாக பொன்னாடை பொருத்தப்படுகிறது அவர்களுக்கு.
Pusham Vasikame Gule, Artram Puskarini, Pushkim Pingala, Babalini, Suryam Hirinmaye, Rufim Jadavedo Baba, Artram Yaharinim, Yastin Subarna, Babalini, Sandram Hirinmaye, Rufim Jadavedo Baba, Tam Jadavedo, Lasme Manabagabini, Yasyam Granyam Prabodam Gavodasyo Svan Vindayam Burshanaha, Mahadevi Chavitmake Vitmati Srimake, Tannolasmi Prajodiyade, Srirvasasamayasamara, Kyamavidas Somamanam Magiyade, Danyam Danam Vashambhavatra Labam Sadasambastaram Dirkamayo. Drivanda Raja Barada, Drivanda Brigaspati, Drivanda Indra Chakmichara, Sandara Yadam Drivam, Baravadeva Visajani, Indreve Hatrivastikta, Ikarashtramudaraya, Abhitesta Pratiganjadaha, Adare Santushatravaha, Indre Vritraha Dishta, Subamugar, Dosta, Supratishlavasta, Dutyasma Have, Navasama Satya, Mitran Devam Mitraden Nosta, Anuradi Yadanditaha, Divetaha. Sanaparishadati Durgani Vispanave Vasindam Darida Tekmihi Tamaknivarnam Tapasam Jalandi Mairo Chanim Karma Bale Sujukta Durgam Devegam Sarnamaham Prabhatte Sudara Sudara Senamaha Akmetvam Paryanapyosman Sus Yopam Puspam Veda Puspavan Prajavan Pasuvan Bhavati Chandramava Apam Puspa Puspavan Prajavan Pasuvan Bhavati Om Sankarlinga Swaminaha Anandeswarya Vihaya Paripurnas Mahashivaratri Vishena Puja Matya Karishe Om Ambika Namo Namaha Om Rudra Namaha Om Gala Namaha Om Galagandika Namaha Om Mahadeva Namaha Om Isvara Namaha Om Iswaravallabhaye Namo Namaha Om Rudraya Chabhimaya Charuණaya Janamo Kreva